வணக்கம் மக்களே, பச்சை பயிரை தினமும் உணவில் சேர்ப்பதனால கிடைக்கக்கூடிய அற்புதங்களை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். பொதுவாக பருப்பு வகைகளில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால அன்றாட உணவில் சிறிது பருப்புகளை சேர்த்து கொண்டா உடலை ஆரோக்கியமாக பராமரிக்கலாம். அதுவும் பருப்புகளில் ஒன்றான இந்த பச்சை பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசி பருப்பில் நிறையவே நன்மைகள் இருக்குங்க. ஸோ 100 கிராம் பருப்புலேயே நமக்கு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க போகுது. மேலும் பச்சை பயிறு பார்த்திங்கன்னா உடலில் நோய்களை தடுப்பதோடு சருமம், கூந்தல் இந்த மாதிரியான விஷயங்களை பாதுகாக்குது. ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உடல் எடையை குறைக்க பாசிப்பயிரை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ பெரும்பாலானோர் அவஸ்தைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா உடல் பருமன். ஸோ இந்த ஒரு உடல் பருமனை குறைக்கவும் உடல் எடையை சீராக வச்சுக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்கும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பச்சை பயிறு நீண்ட நேரம் வயிறை நிறைவாக வைத்திருப்பது தான். எனவே உடல் எடையை குறைக்க முயற்சிப்போர் சப்பாத்தி சாப்பிடும்போது அதனுடன் பச்சை பயிரை சேர்த்து கொள்வது நம்மளுடைய உடலுக்கு ஏகப்பட்ட சத்துக்களையும் தந்து உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் நமக்கு பேலன்ஸாக வச்சுக்கும் அப்படின்றாங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுடன் வைக்கவும் கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கவும் பச்சை பயிறு பெரிதும் உதவியாக இருக்குங்க. ஸோ அன்றாட நம்ம சாப்பிடும்போது கொஞ்சம் பச்சை பயிரை உணவில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த விஷயம் பாருங்கள், நீங்கள் இரும்பு சத்து குறைபாட்டினா பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உடல் சோர்வு, அதுக்கப்புறம் இரத்தமின்மை இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். அன்றாட உணவில் பச்சை பயிரை சேர்த்து பாருங்கள். இதனால் உடலுக்கு வேண்டிய இரும்பு சத்து கிடைத்து இரத்த சோகை ஏற்படக்கூடிய வாய்ப்பிலிருந்து கண்டிப்பாக தப்பிக்க முடியும். உடலை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி சருமம் புற்றுநோய் இந்த மாதிரியான பிரச்சனைகளும் தீர்க்கப்படுது. ஸோ பச்சை பயிறு சரும புற்றுநோயில் இருந்து பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்றது தெரியுமா? ஆமாங்க. அன்றாடம் பார்த்திங்கன்னா வெளியில் அதிகமாக சுற்றுவோம். உணவில் பாசிப்பயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பச்சை பயிரை சேர்த்துக்கிறதுனால சரும புற்றுநோய் ஏற்படுவதை தடுக்கும். சருமத்தில் நிறையவே ஆரோக்கியங்களை ஏற்படுத்தும். ஸோ சருமத்தில் எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கிறதுனால அந்த பலவிதமான பிரச்சனைகள் போய் நல்ல ஒரு பயன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடிக்கடி நம்ம சாப்பிட்லாம். அது மட்டும் கிடையாது, முளை கட்டிய பச்சை பயிரில் இன்னும் நிறைய நன்மைகள் இருக்குது. ஸோ அதனால் புரோட்டீன், இரும்பு சத்து அதிகம் கொண்ட இந்த ஒரு பச்சை பயிரை நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்மளுடைய பருப்பு வகைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பச்சை பயிரில் புரோட்டீன் அதிகமாக இருக்குது. ஸோ பச்சை பயிரில் ஏராளமான புரத சத்து இருக்குது. இதனால் பச்சை பயிரை புரதத்தின் களஞ்சியம் அப்படின்னே சொல்லுவாங்க. ஒரு கப் பச்சை பயிரில் சுமார் 14 கிராம் புரதம் கொண்டிருக்கு. இதனால் கோழி இறைச்சி இல்லைன்னா மாமிசத்துடன் ஒப்பிடும்போது ஒரு சிறந்த மாற்று உணவாகும். ஸோ நான்வெஜ் எடுத்துக்காதவங்க நீங்கள் பச்சை பயிரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ அசைவ உணவை விரும்பாதவர்களுக்கு பச்சை பயிறு புரத சத்துக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஸோ பச்சை பயிரில் உள்ள அதிக புரதத்தின் காரணமாக பார்த்திங்கன்னா இது எடை குறைப்பிற்கு உதவுது. மேலும் இது அதிக எடையை குறைக்க உதவுறது மட்டுமல்லாமல் மெலிந்த தசைகளை உருவாக்க உதவுது. ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களும் அனைவரும் புரோட்டீனுக்காக நீங்கள் பச்சை பயிரை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ புரோட்டீனோட சேர்த்து இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்குது. ஸோ பச்சை பயிறு இரும்பு சத்தோடைய நல்ல ஒரு மூலம். உங்களுடைய உணவில் போதுமான இரும்பு சத்து கிடைக்காதது பல சுகாதார குறைபாடுகளுக்கு வழிவகுக்குது. இந்த இரும்பு சத்து தேவையை பூர்த்தி செய்ய உங்களுடைய உணவில் பச்சை பயிரை சேர்த்து கொள்ளலாம். ஒரு கப் பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா 2.82 மில்லிகிராம் இரும்பு சத்து கொண்டிருக்கு. ஸோ ஒரு சிவப்பு பவுன்ஸ் வான்கோழியில் கிடைக்கக்கூடிய இரும்பு சத்தை விட அதிகமாக இதில் வைட்டமின் சி இருப்பதனால உடலில் இரும்பு உறிஞ்சுதலை பச்சை பயிறு அதிகரிக்கும். ஸோ உயர் ரத்த அழுத்தம் உள்ளவர்கள் என்ன பண்ணணும்னா பச்சை பயிரை சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் கிடைக்கும். ஸோ பச்சை பயிறு சோடியத்தின் விளைவுகளை எதிர்க்கிறது. இதனால் ரத்த அழுத்தத்தை குறைக்குது. பொட்டாசியம் நல்ல ஒரு ஆரோக்கியத்திற்கு அவசியம். பச்சை பயிறு பார்த்திங்கன்னா பொட்டாசியத்தை கொண்டு இருப்பதனால நிச்சயமாக உங்களுடைய ரத்த அழுத்த அளவை சீராக்குது. ஒரு கப் சமைத்த பச்சை பயிரில் 532 கிராம் பொட்டாசியம் இருக்குது. இது உங்களுடைய அன்றாட தேவையில் 10% பார்த்திங்கன்னா கவனித்துக்கொள்ளும். நான் சொன்ன மாதிரி உடலில் நச்சு நீக்கம், எடை குறைப்பு, அதுக்கப்புறம் வயதான அறிகுறிகளை தடுக்குதான். பச்சை பயிரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஏராளமாக இருக்குங்க. அவை டிஎன்ஏ அழிக்கப்படுவதை தடுக்குது மற்றும் உங்களுடைய சருமத்தில் செல்கள் வயதாகாமல் பாதுகாக்குது. ஸோ இளமையான தோற்றம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா
கண்டிப்பாக நீங்கள் பச்சை பயிரை எடுத்துக்கலாம். ஸோ வேறு வார்த்தைகளில் கூறணும் அப்படின்னா, தோலில் வயதான அறிகுறியை வந்து நிறுத்தி உங்களை வந்து பார்த்திங்கன்னா பிரகாசமாக வந்து காட்டுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் வந்து உங்களுடைய உடலை ஆரோக்கியமாக பாதுகாக்குது, மலச்சிக்கலை குறைக்கும், குடல் இயக்கத்தை சீராக்கும். ஸோ கேஸ் ப்ளோட்டிங் குறையும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். நல்லா வேக வைத்து சாப்பிடணும். ஸோ பச்சையாக இல்லைன்னா வேக வைத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா வயிறு பிரச்சனைகள் வந்து வர வாய்ப்பு இருக்குது. அடுத்த விஷயம், சர்க்கரை நோயாளிகள் இந்த பச்சை பயிரை எடுத்துக்கலாமா அப்படின்னா, ரத்த சர்க்கரை மெதுவாக வந்து உயர உதவும். அதனால் சர்க்கரை நோயாளிகள் எடுத்துக்கிறது கொஞ்சம் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ இதில் வந்து பொட்டாசியம், மெக்னீஷியம், ஃபைபர் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிபியை வந்து கட்டுப்படுத்தவும், பேட் கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்டிஎலை வந்து பார்த்திங்கன்னா குறைக்க உதவுது. ஆனால் ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, பொரித்து சாப்பிட்றது இது மாதிரியெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு வேக வைத்து சாப்பிட்றது நம்மளுடைய உடலுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதில் அயன் அதிகமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுதுன்னா இரத்த உற்பத்திக்கு உதவும். சோர்வு, தலை சுற்றல், ஸோ இந்த மாதிரியான எல்லா பிரச்சனையுமே நமக்கு அனிமியா இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருந்தால் தான் வரும். ஸோ அதை அனைத்தும் வந்து குறைக்க வந்து பயன்படுது. ஸோ விட்டமின் சி வந்து சேர்த்து அதாவது சாப்பிட்டு வந்தால் நம்மளுடைய உடலுக்கு இன்னும் வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஜிங்க்கும் இருக்கிறதுனால பச்சை பயிர் வந்து பார்த்திங்கன்னா முகப்பரு குறைய உதவும், முடி உதிர்தலை வந்து கட்டுப்படுத்த உதவும். ஸோ பச்சை பயிரை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ்க்கு வந்து பேக்காக கூட போடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணுறது கூட ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நன்மைகள் இது கொண்டு இருக்கிறதுனால தினமும் வந்து பச்சை பயிரை வேக வைத்து சாப்பிட்றது நல்லது. இதில் நிறையவே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, பச்சை பயிரை வேக வைத்தும் சரி முளைக்கட்டியும் சாப்பிடுங்க. நிறையவே வந்து விஷயங்கள் நமக்கு நடக்குது. இது போன்ற அற்புதமான தகவல்கள் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.